லிவர் செல் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம முக்கியமாக 2 விஷயத்தை கன்சிடர் பண்ணுவோம். ஒன்று ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ், ரெண்டாவது நம்ம அந்த கேன்சரை அகற்றினதுக்கு அப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய லிவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். நார்மலாக ஒரு பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 30 to 40% ஆஃப் ஹெல்த்தி லிவர் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த கட்டியை நம்ம அகற்றினதுக்கப்புறம் 30 to 40% லிவர் இல்லைன்னா நம்ம சர்ஜரி பண்ண முடியாது. யூஸ்வலாக இந்த லிவர் கேன்சர்ஸில் ஆப்ரபிள் டிசீஸாக இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அந்த லிவரில் இருக்கக்கூடிய மேஜர் வெசல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குதா இல்லையான்றது கூட இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். சப்போஸ் அது மேஜர் வெசல்ஸ் இன்வால்வ் ஆகலை, ரிமைனிங் லிவர் 40% மேலே இருக்குதுன்னா நம்ம சர்ஜரி பண்ணி இந்த கேன்சர் பகுதியை அகற்றுறது மூலமாக நம்ம க்யூர் பண்ண முடியும். அதுவே இந்த ரிமைனிங் லிவர் பகுதி 40% விட கம்மியாக இருக்குது, டியூமர் சைஸ் பெருசாக இருக்குதுன்னா நம்ம அந்த டியூமருக்கு போகக்கூடிய பிளட் வெசலை பிளாக் பண்ணுறது மூலமாக ரிமைனிங் லிவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த ப்ரொசீஜருக்கு பேர் போர்ட்டல் வெயின் லைகேஷன் அல்லது போர்ட்டல் வெயின் எம்போலைசேஷன் சொல்லுவோம். சப்போஸ் அந்த கேன்சர் கட்டி அகற்ற ஸ்டேஜில் இல்லைன்னா பேஷண்ட்டோட ரிமைனிங் லிவர் 40% அளவுக்கு இல்லை அப்படின்னா அந்த கேன்சர் கட்டியை அந்த இடத்துல சுடுறதுக்கான அப்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதில் சிலதுன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் மற்றும் மைக்ரோவேவ் அப்லேஷன் சொல்லுவோம். இதுவே ஸ்டேஜ் 4 டயக்னோஸ் ஆகிற லிவர் கேன்சர்ஸில் நம்ம டார்கெட்டட் தெரப்பி மற்றும் இம்யூனோதெரப்பி தான் ஓன்லி ஆப்ஷன். இந்த லிவர் செல் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான வழிங்க இருக்குதா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லிவர் செல் கேன்சருக்கு மெயின் ரீசன் ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு நம்ம வேக்சின் அவைலபிளாக இருக்குது. இந்த வேக்சினை நம்ம 3 டோஸ் செலுத்துறது மூலமாக இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதனால் இந்த ஹெப்படைட்டிஸ் பி ரிலேட்டடாக வரக்கூடிய லிவர் செல் கேன்சரை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆல்கஹாலிக் சிரோட்டிக்ஸில் வரக்கூடிய லிவர் கேன்சர். இந்த மாதிரி அர்லி சிரோட்டிக் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அறவே அவங்களோட ஆல்கஹால் ஹேபிட்ஸை ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆல்கஹால் ரிலேட்டடாக வரக்கூடிய லிவர் செல் கேன்சரை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். மூணாவதாக சப்போஸ் பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி சிரோட்டிக் சேஞ்சஸ் இருக்குது லிவரில் அப்படின்னா இந்த லிவர் செல் கேன்சரை நம்ம ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் மூலமாக அர்லியாக டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம once in 6 months ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட்டும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் ரெகுலராக பண்ணுறது மூலமாக லிவர் செல் கேன்சர் சின்னதாக இருக்கிறப்பவே டயக்னோஸ் பண்ணி அதை க்யூர் பண்ண முடியும். லிவர் செல் கேன்சர் பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.